நண்பர்களே வணக்கங்கள். நான் கோவை எஸ்கேபிசி டாடர் லைஃப் ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கவுந்தசாமி பேசுகிறேன். நாம் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி வண்டி பெய்தா சேனலில் வழக்கம் போல் வழங்கி வருகிற பக்தி பாடல்கள் வரிசையிலே அபிராமி அந்தாதியிலே இதுவரை 21 பாடல்களை நாம் பார்த்திருக்கிறோம். காப்புச்சை உடையும் விருச்சிக ராசிக்கென்று குறிப்பிட்ட பாடல்கள் 40, 59, 75 ஆகியவற்றையும் பார்த்திருக்கிறோம். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற பாடல் 22வது பாடல். இனி பிறவா நிலையடைய இந்த பாடல் நமக்கு அருள் புரியும் என்று அபிராமி பட்டர் பாடுகிறார். பிறவாவரம் என்று தலைப்பிட்ட இந்த பாடலை நாம் இன்று பார்க்க போகிறோம். கடந்த பாடல் கொடியே என்று முடிந்தது. ஆகவே இந்த பாடல் கொடியே என்று அந்தாதி இலக்கணத்தின் அடிப்படையிலே தொடங்குகிறது. கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே படுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமாலிமயப்பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இனி இங்கிருந்து இங்கு பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே என்று அபிராமிப்பட்டர் பாடுகிறார். நான் வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், பல்வேறு சொற்களை நான் சரியாக பிரித்து நாம் சொன்னால்தான் இந்த பாடல் எல்லோருக்கும் புரியும். ஆகவே வழக்கம்போல் நாம் இந்த பாடலை பிரித்து எழுதி வடிவத்தை நாம் பாடி மகிழலாம். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பரிமாலிமயப்பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே என்று அபிராமி பட்டர் பாடி பரவசமடைகிறார். ஆகவே இந்த பாடலில் உங்களுக்கு நன்றாக தெரியும், அபிராமி பட்டர் பல்வேறு ஓமைகளை சொல்லி அன்னையினுடைய புகழையும் அன்னையினுடைய அழகையும் பாடி போற்றுகிறார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும். ஒவ்வொரு சொல்லுக்கும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கொடியே நன்றி. கொடி போன்ற வடிவத்தை உடைய அன்னை அபிராமியே என்று பொருள். இளவஞ்சி கொம்பே இளைய வஞ்சி மரத்தில் உள்ள பூங்கொம்பே போன்றபடி எனக்கு வம்பே எனக்கு பக்குவம் இல்லாமல் போய்விட்டாலும் அதனை பொருட்படுத்தாமல் எனக்காகவே பழுத்தபடியே காலமல்லாத காலத்தில் பழுத்த இன்பக்கனி திருவுருவே மறையின் பரிமளமே வேதமெனும் மலரில் பரவிய மனம் போல் இருப்பவளே, அதாவது மலரில் பரவிய மனம் போல் இருப்பவளே பனிமாலிமயப்பிடியே பனிபடர்ந்த இமயமலையிலே விளையாடி மகிழும் இளைய பெண் யானையே. பிடியே என்றால் பெண் யானை. பிரம்மன் முதலான தேவர்களை பெற்றவம்மே பெற்றதாயாய் இருந்தவளே அடியேன் இறந்து அடியேன் இப்போது இங்கு இறந்து இனி பிறவாமல் இனிமேல் மீண்டும் மீண்டும் இவ்வுலகத்தில் பிறவாமல் இருக்கும்படி வந்தாண்டு கொள்ளே கருணையினால் என் அருகில் தோன்றி என்னை ஆட்கொண்டு அருளுவாயே என்று அபிராமி பட்டர் வழிபடுகிறார். ஆகவே இதற்கு பிறவாவரம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போது இதனுடைய பொழிப்புரையை நாம் பார்த்து விடலாம். கொடி போன்ற அன்னையே இளைய வஞ்சி மரத்தில் உள்ள பூங்கொம்பு போன்றவளே எனக்கு பக்குவம் இல்லாவிட்டாலும் அதற்கு பொருட்படுத்தாமல் காலமல்லாத காலத்தில் எனக்காக பழுத்த இன்பக்கனியின் திருவடிவே வேதமெனும் மலரில் பரவிய மனம் போல் இருப்பவளே பனிபடர்ந்த இமயமலையில் விளையாடி மகிழும் இளையவன் யானையே பிரம்மதேவன் முதலான தேவர்களை பெற்றதாயே அடியேன் இப்போது இறந்து இனிமேல் மீண்டும் மீண்டும் இவ்வுலகத்தில் பிறவாமல் இருக்கும்படி கருணையினால் என் அருகில் வந்து தோன்றி என்னை ஆட்கொண்டு அருள்வாயே. இனிமேல் பிறவாத நிலை பெறும்படியாக நீ என்பால் எழுந்தருளி என்னை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பது இந்த பாடலினுடைய உட்கருத்து. கோமளாங்கி பர்வதவர்த்தினி, அதாவது இளவஞ்சி கொடி, மலைமகள் என்றெல்லாம்
லலிதா சகஸ்ரநாமம் அன்னையை போற்றி புகழ்வதாக கிவாஜா சொல்கிறார். மீண்டும் இந்த பாடலை நாம் ஒரு முறை பாடி இதனை நாம் இந்த பதிவை நிறைவு செய்யலாம். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே படுத்தபடியே மறையின் பரிமளவே பரிமாலிமயப்பிடியே பிரம்மன் முதலாயது தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே. இந்த பதிவை நாம் தயாரிப்பதற்கு உதவிய இந்த 2 புத்தகங்களுக்கும் வணக்கங்கள், நன்றிகள். அடுத்த பாடலாக நாம் பார்க்க இருப்பது ஒருமைப்பாடு என்ற தலைப்பிலே 23வது பாடல். எப்போதும் மகிழ்ச்சியாய் இருப்ப நாம் இந்த பாடி பணிய வேண்டும் என அபிராமிப்பட்டர் சொல்லுகிறார். வாருங்கள், நாம் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.